ஒரு ராஜாவுடைய ஆட்சி காலம் முடிய போது இந்த ராஜா வந்து மக்கள்லாம் கூப்பிட்டு ஒரு நன்றி சொன்னாராம். என்னுடைய ஆட்சி காலம் முடிஞ்ச போது எனக்காக நீங்க ஆதரவு தந்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நான் ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் வேறு ஒருவர் ஆட்சி பண்றதுக்கு வருவாங்க, அவங்களுக்கும் உங்களுடைய ஆதரவு தரணும்னு மக்கள்லாம் டென்ஷன் ஆயிட்டாங்களாம். ராஜா, இந்த நாட்டை கடனாளியா வச்சிருக்கிற, கடனாளியா வச்சுட்டு ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடி இருந்த கடனை விட இப்ப அதிகமா இருக்குதுன்னு சொல்ற. ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி இருந்த கடன் எல்லாம் அதிகமா இருக்குன்ற. ஒரு நாட்டுடைய ராஜா என்பவன் யார்? வந்து ஒரு வரி பணத்தை கரெக்டா செலவு பண்றவன், ஆடம்பரம் இல்லாமல் செலவு பண்றவன். ஆனா நீ பண்ண ஆடம்பரத்துக்கு அளவே இல்லை. ஒரு பதவி ஏற்பு விழான்னா கூட ஒரு கூட்டத்தையே சேர்த்த. பதவின்றது 2 பேர் ஒருத்தர் பதவி ஏற்கிறாங்க அப்படின்னா சிம்பிளா இருக்கணும். நீ ஆடம்பரத்தை செய்து இந்த நாட்டை மறுபடியும் குட்டி செவராதான் மாத்தி வச்சிருக்க. அடுத்து வரக்கூடியவனும் அதே தான் ஃபாலோ பண்ணுவான். ஒரு ராஜான்றவன் எப்படின்னா ஆளுமை பண்புள்ள ஒரு ராஜா அப்படின்றவங்க இந்த நாட்டுடைய கடன்லாம் காலி பண்ணிட்டு கஜானாவில் இவ்வளவு அமௌண்ட் வச்சுட்டு போனோம். அதுதான் ராஜா. எல்லாமே கஜானாவே காலியா இருந்துட்டு கஜானாவுக்கு மேல கஜானா காலியா வச்சுட்டு போனா அடுத்து வர்றவன் இந்த நாட்டை கடனாளி இல்லாம எப்படி ஆக்குவான்னு நம்புறீங்க அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்தாராம். ஒரு ராஜா சாப்பிட்றதுக்கு அடுத்த வேளை சோறு இருக்கா, அதுக்கு மட்டும் சாப்பாடு பணம் வச்சுங்க. மீதி எல்லாம் கிட்டத்தட்ட 20 கார் வச்சிருக்க, ஒரு 20 வாகனம் வச்சிருக்க, ஒரு 20 பெட்ரூம் வச்சிருக்க உங்க வீட்டுல. ஆனா நீ தூங்க போறது ஒரே ஒரு பெட்ரூம் தான், நீ போறது ஒரே ஒரு கார்ல தான் அப்படின்னு மக்கள்லாம் வந்து ஆவேசமாயி குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இப்ப யாராவது ஒருத்தர் டென்ஷன் ஆயிட்டா சோசியல் மீடியாவில தான் பொங்குறீங்க, வெளியில பொங்க முடியல. ஏன்னா வீட்டுல பொங்கல் இருக்குது.